எங்கள் வீட்டில் செய்கிற தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நீங்களும் ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை 1.5 கிலோ அரிசி அளவில் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான அளவு தான் இது. முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ், லவங்கம், பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டு அது பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 4 போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதில் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கியதும் அதிலே 4 பச்சை மிளகா போடுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய தக்காளி, நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தக்காளி ஒரு 5 அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு, மிளகாத்தூள், வேணும்னா நீங்கள் பிரியாணி மசாலா, கரம் மசாலா இதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அந்த கடையில் விற்கிற மசாலாலாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதையும் சேர்த்து வதக்கி கொஞ்சம் தயிர் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் அரிசியோட அளவு தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கீங்கன்னா அதே டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொதி வந்ததும் அரிசி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் கொத்தமல்லி, புதினா போட்டு தம் போட்டு இறக்கிக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறமா யாரையும் முட்டாள் மாதிரி நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தேவையில்லாமல் யாரும் நம்ம கூட பழக மாட்டாங்க. அவங்கவுங்க தேவைக்காக தான் நம்மக்கிட்ட பழகுறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை மதிக்காத யாருக்கிட்டையுமே பேசுங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட அவ்வளோவும் வச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் நாம் இருப்போம். ஆனால் நமக்கு ஒன்றுன்றப்ப யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதானே உண்மையும் கூட. எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த மதிப்பு, மரியாதை அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாம் நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாரும் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க. வாழ்க்கையில் யாரையுமே நம்பக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை நாம் மட்டும்தான் நம்பணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்காக நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. எனக்கு குழந்தை சீக்கிரமாக உண்டாகணும்னு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்.